ஆண்டவருக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய வளனாருடைய திருநாளை கொண்டாடுவதற்காக நாங்கள் எல்லோரும் காலை வேளையிலே ஒன்று குழுமி இருக்கின்றோம். பொதுவாக நாங்கள் படித்துக் கொண்டிருந்த காலத்திலே இவ்வாறு மழை வருகிறது என்று சொன்னால் நாங்கள் விளையாட வேண்டும் அல்லது எங்களுடைய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக சூசியப்பருடைய சுருவம் அல்லது ஒரு படத்தை எடுத்து நாங்கள் மலைக்க வச்சுட்டு புதிய ஒன்று வச்சுக்கிறாங்க. மழை அடுத்த நிமிஷம் நின்று வருது, வேணுமெண்டா செய்துவாருங்க. ஆனால் மழையின் நல்ல சந்தோஷம். ஆண்டவருக்குள்ள பிரியமானவர்களே, இந்த வளனாருடைய திருநாளில நாங்கள் ஒரு சில விஷயங்களை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வளனார் என்று சொன்னா யார் என்று சொல்லி, இவரை என்னுடைய வார்த்தையில நான் சொல்வேன் என்று சொன்னா இவர் ஒரு மறைக்கப்பட்ட மனிதன் என்று சொல்லலாம். மறைக்கப்பட்ட மனிதன். பொதுவாக திருவிவிலியத்தில பிரதான வகிபாகங்களை வகிக்கின்றவர்களை மிகவும் அழகாக படம் போட்டு காட்டுகின்றார்கள். ஆனால் ஒரு சில பெரிய வகிபாகங்களை வகித்து போட்டு, அதாவது பெரிய பெரிய நிலைகளை எடுத்து போட்டு மறைந்த மனிதர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அதுல ஒரு பிரதான முதன்மையான அதி உச்ச தலைவர் என்று சொன்னா ஈராண்ட தலைவரை சொல்லியில இந்த அதி உச்ச தலைவர் என்று சொன்னா தூய வளனார் யோசேப்பு தான் அதிகமாக மறைக்கப்பட்ட மனிதராக இருக்கின்றார். அதுக்கு ஒரு சில விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னா, இவர் மறைக்கப்பட்டதனுடைய காரணம் இவர் ஒரு மௌனியாக இருந்ததனால, ஒரு பேசா மனந்தையாக. அதாவது தூய வளனார் திரு விவிலியத்துல பார்த்தா எங்கேயுமே ஏதாவது பேசினதாக இல்லை, பொதுவாக இல்லை. அவர் எல்லாவற்றையும் உள்ளத்துல இருத்தி அல்லது கனவில ஏதாவது சொல்லப்படுகின்ற பொழுது ஒரு செயற்படுகின்ற ஒரு மனுஷராக இருந்தாரே ஒழிய எதையுமே வெளிப்படுத்திய ஒரு மனிதனாக இல்லை. அதனால இந்த தூய வளனார் ஒரு மறைக்கப்பட்ட மனிதராக இருக்கிறார். ஆனால் இந்த தூய வளனார் செய்த அல்லது அவர் எடுத்த ஒரு பங்கு இந்த மீட்பு பணியில மிகவும் காத்திரமானது, மிகவும் அளப்பரியது. எவ்வளவு தூரம் நாங்கள் தேவமாதாவுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமோ அதற்கு சமமாக தூய வளனார் ஒரு பெரியதொரு பங்கை ஆட்சி இருக்கிறார். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இவர் கலிலேயாவில பிறந்த ஒரு மனிதர். இவர் தாவீது கோத்திரத்துல வந்தவர், அது எங்கள் எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். இவருடைய அப்பா யாக்கோபு, அம்மா நிப்பி என்று சொல்லுகின்ற ஒரு பெண். இவங்களுடைய குடும்பம் ஒரு சரியான ஒரு வறுமையான குடும்பம். இவருக்கு சூசை என்று பெயர் வைத்தார்கள், சூசை. ஆனா சூசையர் என்று சொன்னா அதனுடைய அர்த்தம் பொருள் வளம் படைத்தவர் என்பது பொருள். ஆனா அவர்களுடைய குடும்பமும் சரியான கஷ்டம் பெற்றது. ஆனா இவருக்கு அப்படியான பேர் வைத்தார்கள். 12 வயசு நடக்கல இவர் இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், தான் ஒரு சன்னியாசியாக போகணும் என்று சொல்லி சூசேப்பர் வனாந்திரத்துக்கு போற, தான் ஒரு சன்னியாசியா வாழணும். ஆனா போற வழியிலேயே ஒரு வான தூதரால சொல்லப்படுகின்றார், உம்மை தனிமைப்படுத்துறதாலதான் நீ சன்னியாசியா வாழலாம் என்று இல்லை, மாறாக இந்த உலகத்துல இருந்தும் நன்றாக வாழலாம். அதாவது ஒரு குடும்பத்துக்கு 2 வகை வேலையை செய்யணும் என்று சொல்லி அவரை திருப்பி இருக்கிறார். அதனால இவர் திரும்பி அந்த வனத்து சன்னியாசியா போற வேலையை விட்டுட்டு திரும்பவும் தன்னுடைய ஊரில் வாழ்றார். ஆனா அவருடைய வாழ்க்கையை சொல்லப்படுகிறார், அவர் கடைசி மட்டும் சன்னியாசியாகவே இருந்தார். ஏன்னா அவர் கல்யாணம் கட்டினாலும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட இல்லை. அவர் ஒரு நல்லதொரு தேவதாயாருடைய 10ஆவதாக திகழ்ந்தார். ஆகவே அவர் 2ஐயும் வாழ்ந்தார் என்று சொல்லி ஒரு சில விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த யோசேப்பு இப்படியாக இருந்த கட்டத்துல அவருக்கு அங்க இருந்த ஒரு பெரிய குருவானவர் சிமியோன் என்பவர் சொல்லப்படுகின்றது.
இந்த தாவீது குலத்தில உள்ள ஒரு பெண் இருக்கிறாள், அவளுக்கு பேர் மரியா. அவளுக்கு இந்த தாவீது குலத்தில உள்ள ஒரு ஆணை கட்டி வையுங்க, திருமணம் செய்து வையுங்க. ஆனா என்ன பிரச்சனை என்று சொன்னா, அப்ப அந்த சிமியோன் எவ்வாறு அது நிறைய இளையவர்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த மரியாண்ட பெண்ணுக்கு வயசு 15. இவளுக்கு ஒரு ஏற்ற துணையை தேர்ந்து எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலப்பாடு இருக்கே. அந்த பெரிய குருவானவர் சிமியோன் என்பவர் அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னா, இந்த இளையவர்களை எல்லாம், தாவீது மரபில உள்ள இளையவர்களை எல்லாம் ஒன்றாக கூப்பிட்டுட்டு அவர்களுடைய கரங்களில ஒரு கோல் கடி கொடுக்கிறார். அந்த கோல் எல்லாருடைய கரங்களில் கொடுக்கின்ற பொழுது சூசியப்பருடைய கரங்களில கொடுக்கப்பட்ட அந்த கோல் பூக்குது. இப்ப எங்கட சக்ரிஸ்திக்குள்ள இருக்கிற சூசியப்பர் பூ தண்டு வச்சு கொண்டிருக்கிறார். அதுதானே அந்த அதான் அப்படியான ஒன்று இல்லை. அதெல்லாம் மருவி மருவி மாறி மாறி எல்லாம் நிறைய வந்துட்டுது. அதான் நாங்கள் பார்க்க பாவம் சொன்னார், அவர் இங்க ஒரு பூக்கண்ணில முடிச்சு கொண்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி அந்த சிமியோன் கொடுத்தது கையில ஒரு கோல் உண்டு. அந்த கோல் சூசியப்பருடைய கோல் பூத்திச்சு. அதுல ஒரு பூ வந்துச்சு. அதுல இருந்து நல்ல நறுமணமும் வந்துச்சு. சோ அதனுடைய அடையாளத்தை அந்த சிமியோன் அந்த பெரிய குருவானவர் அறிஞ்சு கொண்டு, சரியான வயசு வித்தியாசம். சூசியப்பருக்கு வயசு 33, இயேசு செத்த வயசு 33 வயசு. இஞ்சால மரியாவுக்கு 15 வயசு. அவர்களை உண்டாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் ஏற்பாடு செய்து வச்சிருக்கார். இந்த கணத்துல தான் சூசியப்பருக்கு செய்தி வருகிறது, நீ மரியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனா அவரோ என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு நீதிமான் அல்லது ஒரு நேர்மையாளர் என்ன செய்யறது, நேர்மையாளர்கள் பொதுவாக செய்கின்றவையில மற்றவர்களை தாக்காம ஆனா தங்களையும் காப்பாற்றிக் கொள்வது. ஆகவேதான் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கி விட வேண்டும். நீ நல்ல நானும் நல்லம் என்ற மாதிரி, தந்த கையிலையும் பழுக்கப்படக்கூடாது என்ற மாதிரி மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டிருந்தார். ஆனா பிறகு தூய ஆவியானவருடைய கனவில சொல்லப்படுகின்றார், அது மரியாதை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்றோன்னு அவர் திரும்பவும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இதுதான் சூசியப்பருடைய ஒரு சின்னதொரு வாழ்க்கை வட்டம் என்று சொல்லலாம். பிறகு ஒரு நிறைவான ஒரு அழகான ஒரு வாழ்க்கைய தேவமாதாவோடு சேர்ந்து வாழுகின்ற, குழந்தைய நல்ல முறையில வளர்க்கிறார். ஒரு நல்ல அப்பாவாக அருமையான ஒரு மரணத்தை சந்திக்கின்றார். அதாவது தேவமாதாவினுடைய மடியிலேயே நல்லதொரு மரணத்தை அடைகிறதால அவருக்கு நாங்கள் நன்மரணத்தினுடைய பாதுகாவலர், குடும்ப தலைவர்களுடைய பாதுகாவலர் இதெல்லாம் நாங்கள் சொல்லுகின்றோம். திருச்சபை சொல்லுது திருச்சபையினுடைய பாதுகாவலர் என்று சொல்லி எங்களுடைய இந்த வளனாரை உயர்த்தி நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆண்டவருக்குள்ள பிரியமானவர்களே, துய அவில்லா திரேசம்மான் சொல்லுவாள், துய வளனாரிட்ட ஒன்று கேட்டா அது ஒரு நாளும் இல்லாம போகாது, கிடைக்காம போகாது. அவில்லா திரேசம்மான் சொல்றால், தன்னுடைய வாழ்க்கையில எந்த நிலையிலும் நான் ஏதாவது ஒரு கடினமான ஏதாவது ஒரு நிலையில தூய வளனாரிட்ட கேட்டா நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி அவள் அதனோட என்ன சொல்றாள் என்று சொன்னா, தேவதாயார எவ்வளவு தூரம் நாங்கள் இயேசுவ சுமந்தவள் என்றதுக்காக நாங்கள் ஏற்றி வச்சு அவளுக்குரிய மரியாதையை கொடுக்கிறோமோ, வணக்கத்தை கொடுக்கிறோமோ, அவள் எங்களுக்காக மண்டாடும்படி கேட்கிறோமோ, அதற்கு அதே அளவு வல்லமை உள்ளவர் தூய வளனார் என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவருக்குள்ள பிரியமானவர்களே, இந்த தூய வளனாருடைய திருநாள்ல தூய வளனார் எங்களுக்கு வடிவாக தெரியும், நாங்கள் பரிச்சயமானது. இவருடைய வாழ்க்கையில இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்று சொன்னா, நான் ஒரு 3 விஷயங்களை பார்க்கிறேன். முதலாவதாக, ஒரு சீரிய சிறப்பான குடும்ப வாழ்வை வாழ்ந்த ஒரு நல்லதொரு கணவர், அப்பா என்று சொல்லலாம். ஒரு சீரிய சிறப்பான குடும்ப நல் வாழ்வை வாழ்ந்தவர் தான் வளனார். ஏனென்று சொன்னா, குடும்ப வாழ்க்கை என்றது அவ்வளவு இலகுவான ஒன்று இல்லை, நிச்சயமாக இல்லை. அது லவ் பண்ணிக்குள்ள நல்லா தான் இருக்கு, அல்லது கல்யாணம் கட்டி விரும்பி ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளைக்கு அது நல்லா தான் இருக்கு.
ஆனா அது பிறகுதான் அந்த வாழ்க்கையினுடைய பரிமாணங்கள் விஸ்தரிக்கப்படுகின்ற பொழுதுதான் அந்த குடும்ப வாழ்வினுடைய யதார்த்த தன்மை புரியும். வள்ளலாருடைய வாழ்க்கையில் அது வடிவாக வெளிப்பட்டது. ஏனென்று சொன்னா கனவில சொல்லப்பட்டுட்டது அவருக்கு மரியாவை ஏற்றுக்கொள்ள சொல்லி. ஆனா அவர் ஒரு வகையில அவர் மௌனிக்கப்பட்டவர். ஆனா அவருடைய அந்த மௌனமான வார்த்தைகள் சிறந்த தொடர்பாடல் ஊடகமாக பேசப்படுகின்றது. இப்ப இந்த ஆண்டு கம்யூனிகேஷன் ஆண்டு, தொடர்பாடல் ஆண்டு என்று சொல்லப்படுகின்றது. மௌனமும் ஒரு தொடர்பாடல் ஊடகம் தான். மௌனமாக இருக்கிறதும் ஒரு தொடர்பாடல் ஊடகம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. வார்த்தைகள் மாத்திரமல்ல, நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள், செயற்பாடுகள் அல்லது இந்த ஆக்ஷன்ஸ், அது மாத்திரமல்ல ஊடகம், மாறாக தங்களுடைய மௌனமும். அதனாலதான் சொல்வார்கள் மௌன மொழிகள் என்று சொல்றது. அதாவது உச்சரிக்கப்படாத எங்களுடைய எண்ண அலைகள், அது வேவ்ஸ் என்று சொல்றது. அந்த மௌனமும் சிறந்த ஒரு ஊடகம். இந்த வளனார் மௌனமாக ஏற்றுக்கொண்டுட்டார் கனவில. அதாவது சொல்லப்பட்டது, நீ தேவமாதாவை ஏற்றுக்கொள், அவள் கருவுற்று பிறகு தூய ஆவியினால் நீ அந்த குழந்தையினுடைய அப்பாவாக இரு, தேவதாயாருக்கு ஒரு பத்தாவாக இரு என்று சொல்லி. இன்னைக்கு திருநாள் அதுதான். இன்னைக்கு திருநாள் யோசேப்பு துய கன்னிமரியாளினுடைய கணவர். அந்த குடும்பத்தினுடைய வகிபாகத்தை தான் திருச்சபை இன்றைக்கு ஆழமாக சிந்திக்க சொல்லு. ஒரு குடும்ப தலைவனாக அவர் சூசியப்பர் அதை ஏற்றுக் கொண்டாலும் ஒன்றையும் சொல்லலையே ஒழிய அவருடைய குடும்ப வாழ்க்கை அவ்வளவு இலகுவானதாக இருக்கல. கடவுளுடைய மகன் உனக்கு பிறக்க போது சொல்லப்படுகிறது. ஆனா பார்த்தா சரியான நெருக்கீடுகள். அந்த யூத சமுதாயத்துல இவரை ஏற்றுக்கொண்டது இவ்வளவு வயசு வித்தியாசமான ஒரு பிள்ளைய. ஆனா அவர்கள் உண்டாக வாழையிலே என்று தெரியும். சில வேளைகளில் அது யூத சமுதாயத்துக்கு தெரிய வந்தா மரண தண்டனை என்றது சூசியப்பருக்கு தெரியும். என்று சொன்னா சும்மா கொள்ள மாட்டாங்க, கல்லால இருந்துதான் கொள்ளுவாங்க. அதுவும் கல்லால இருந்து விட்டு விட மாட்டாங்க, சாகு மட்டும் வருவாங்க. சோ அது எல்லாருக்கும் வடிவா தெரியும். அப்ப சூசியப்பருக்கு இதுக்கு இடையிலான ஒரு அந்த வாழ்க்கையை தொடங்க வரும். ஆனா தொடங்கினேன். ஆனா தொடங்கி போட்டு பார்த்தா ஒரு கொஞ்ச காலம் கூட ஓடையில அதுக்குள்ள குழந்தை பேர் வந்துட்டு அங்க சீசர் இதை எடுக்க சொல்லியாச்சு, கணக்கு எடுக்க சொல்லியாச்சு. அது கொண்டு போய்க்க தேவமாதாவுக்கு பெருகாலமா கடவுளுடைய மகன். ஆனா குழந்தைய பெறதுக்கு ஆஸ்பத்திரி இல்லை. நாங்கள் தான் நோதனு கொண்டு போயிருக்கோம். ஏன்னா நாங்க எல்லாரும் காசுக்கார். சூசிய பெறும் சரியான கஷ்டப்பட்ட மனுஷன் சொல்லப்படுகின்றது. தேவமாதாவும் இப்படி வந்த ஒரு பிள்ளை, வழி இல்லை. அத்தோடு அவர்கள் போனது இதுக்காக, இந்த சென்சஸுக்காக போனது. ஆனா போற வழியில ஒரு நிச்சயமாக இடம் ஒன்று கொடுத்திருக்கலாம். நிறைய சஸ்திரங்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. நான் ஒருத்தருக்கு மனம் வரையில்லை என்று சொன்னா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், இது பிரச்சனையான குழந்தை என்று சொல்லி. ஆனா அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல. அப்பவே அவருடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒன்று தொடங்கிட்டு, குடும்ப வாழ்க்கையில ஒரு குழந்தை தொடங்கின பிறந்த உடனே சந்தோஷமா இருக்க வேண்டியது அவருடைய அந்த பயணமே, ஆரம்ப பயணமே சரியான ஒரு கடினமாக இருந்தது. ஆனா சொந்த வயல சூசேப்பர் குடும்ப நல்ல தலைவனாக தேவமாதாவோட கூடவே இருந்தார். அந்த குழந்தை பிறந்துட்டு, ஆனா அந்த குழந்தைய நல்ல முறையில வளர்ப்பம் என்று பார்த்தா இல்ல, பயம் டக்குன்னு வந்துட்டு ஏறோது கொல்ல போறான். உடனே சொல்லப்படுது, கனவில எச்சரிக்கப்படுகிறார். அவர் சூசேப்பர் பேசாத மாதிரி அவருக்கும் நேரடியான வார்த்தைகள் ஒன்றும் இல்லை, கனவில தான் அவருக்கும் சொல்லப்படுகின்றது. கனவும் ஒரு வகையில ஒரு சமூக ஊடகம் தான், கம்யூனிகேஷன் மீன். ஆகவே அந்த கனவினூடாக சொல்லப்படுகின்றது, குழந்தையை தூக்கொண்டு ஓடு என்று சொன்னா அவன் கொல்ல போறான். தூக்கொண்டு போறேன். பிறகு அங்கே இருந்து கிளம்பிய குழந்தைய கொண்டு அந்த கொல்ல தேடினவங்களாம் சித்த வேண்ட பிறகு நீங்க கொண்டு போன்னு சொன்னோன்னே நாசரேத்துக்கு கொண்டு வந்து குழந்தைய வளர்த்து கொண்டு இருக்கிறார். ஆனா இந்த குழந்தை நல்ல குழந்தையாக இல்லை, விளங்கிக் கொள்ள முடியாத பயங்கரமான இதுகளோடு அவருடைய குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு போனா பிள்ளையும் அப்படியான பிள்ளையா தான் இருக்கு. 12 வயசுல ஜெருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போயாச்சு. அங்க கொண்டு போனவே பார்த்தா சின்னப்படியே கோயில தங்கிட்டான். தேவமாதாவும் சூசேப்பரும் காத்து கொண்டு நின்றுட்டு திரும்ப அங்க போறாங்க. அங்கேயும் சூசேப்பர் கதைக்கிறேன். பொதுவா அப்பா கதைக்கிறேன் தானே, குடும்ப தலைவர்கள் கதைக்கிறேன் தானே.
தலைவியத்தான் எல்லாரையும் கொண்டு ஓடுறது. அப்ப அதே மாதிரி திருமாதா கதைக்கிறான். ஆனா சூசியப்பர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளை ஒரு பயங்கரமான பதில சொல்லுது. ஏன் என்ன தேடினீங்க? அது பயங்கரமான ஒரு வார்த்தை. ஏன் என்னை தேடினீங்க? எங்கட பிள்ளை அப்படி சொன்னா நாங்க என்ன செய்திருப்போம்? விளங்கல. தேவமாதாக்கும் விளங்கல, சூசியப்பருக்கும் விளங்கல. பயங்கரமான ஒரு கேள்வி. அப்ப நாங்க தேடாம போய் யார் தேடுறது? அப்படி கேட்டுட்டு 2 போட்டுட்டு அடுத்து கொண்டு வந்திருக்கோம். ஆனா அப்படி ஒன்று இல்லை. சத்தம் போடாம அப்படியே தூங்குவார். அப்படியே அவருடைய குடும்ப வாழ்க்கை பயங்கரம். இந்த இதுக்கு இடையில இந்த குடும்பத்துல அந்த பொருளாதார நிலைமைகள், நல்ல ஒரு கணவராக, தேவமாதாவுக்கு நல்ல ஒரு கணவராக இருந்தார். அவளை பாதுகாத்து அவளோட கூடவே, தேவமாதாவும் சொல்லினாத துயரங்களை, வேதனைகளை, விளங்கி கொள்ள முடியாத தன்மைகளை, அன்சர்டனிட்டிஸ், என்னென்ன நடக்குதுன்னே தெரியாது, இதுகளை எல்லாம் தேவமாதா முழுக்க வச்சு சிந்திச்சு கொண்டிருக்கிறார். ஆனா சேர்ந்து பயணிக்கின்றார்கள். சொல்லப்படுகின்ற அவர் ஒரு காப்பெண்டர் என்று சொல்லி கடினமான உழைப்பினூடாக அந்த குடும்பத்தை நகர்த்தி கொண்டு சொல்லுகின்றார். ஆண்டவருக்குள்ள பிரியமானவர்களை, ஒரு அழகான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்த தலைவர் தான் புனித சூசேப்பர். சூசேப்பருடைய திருநாளை கொண்டாடிக்க நாங்க இந்த பண்பை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதாவது குடும்ப வாழ்க்கை என்றது அவ்வளவு ஒரு இலகுவான ஒன்று அல்ல. இது ஆண்டவருடைய அழைப்பு. அந்த அழைப்பை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னா, அதுல இருக்கிற கணவன் மனைவி என்ற அந்த 2 பேரும் சரியாக தங்களுடைய கடமைகளை, பொறுப்புகளை செய்து கொண்டு வருகின்ற பொழுதுதான் அந்த குடும்ப வாழ்வு, அந்த இல்லற வாழ்வு ஒரு நல்ல அற வாழ்வாக மாறும் என்று சொல்லி தூய வளநாரங்களுக்கு கருத்தருகின்றார். வாழ்வினுடைய எல்லா விதமான சவால்களின் ஊடாகவும் பயணிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஆண்டவருக்குள்ள பிரியமானவர்களை. இது முதலாவது. 2வது, அந்த சூசேப்பருடைய வாழ்க்கையில இறைவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுதல். இது மிக மிக முக்கியமான ஒன்று. நாங்கள் ஒரு திட்டத்தை போட்டுட்டு அதை இறைவனுடைய திட்டத்துக்கு, இறைவன் அந்த திட்டத்துக்குள்ள விழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு என்னுடைய திட்டம் எல்லாம் 4 மணிக்கு எழுப்புவோம், 5 மணிக்கு அங்கேருந்து வலிக்கிறோனும், 6 மணிக்கு இங்க பூச வைக்கணும், 8:30க்குள்ள 7:30 8:30 மட்டும் ஷோர்ட் லீவு தான் எடுக்க வேணும். இது என்னுடைய பிளான். 11:30க்கு அங்க சூசேப்பர் பள்ளிக்கூடத்துல, அது சூசேப்பர் பள்ளிக்கூடம், அங்க பூச வைக்கணும். இன்னைக்கு எங்களோட ஸ்கூல் டே. இது என்னுடைய பிளான். நான் என்ன நினைச்சத என்னுடைய பிளான கடவுளுடைய பிளான் ஆக்ட் பண்ண சொல்லி மாத்தி விட்டார். பாத்தீங்களா? ஃபுல்லா நினைஞ்சு நிக்கிறேன். அங்கேருந்து வலிக்கிறதுல மழை இல்லை. மழை இருந்தா அட்லீஸ்ட் ஒரு ஓட்டோவாவது எடுத்துட்டு வந்துருக்கோம். ஆனா ஃபுல்லா நினைஞ்சு லேஞ்சி கூட எந்த இல்ல. லேஞ்சி நினைஞ்சது இல்ல, உழுக எல்லாம் நினைஞ்சிட்டு இது அந்த அங்கிள் கோயிலுக்கு பாக்குற துணின்னு சொல்லி தந்தார். இதான் கடவுளுடைய திட்டம், இதான் இறைவனுடைய திட்டம். நீ திட்டம் போடாத, நீ திட்டம் போடாத, நீ திட்டம் போட்டு ஒண்ணு நடக்காது. நாம திட்டம் போட்ட என்ன நடக்குது? நாம திட்டம் போட்டா கடவுளோடு முரண்பட வேண்டிய வருமே ஒழிய, கடவுளுடைய திட்டத்தை போட்டுட்டு அதுக்குள்ள விழுந்துவார், ஓட்டம் நல்லா இருக்கும். ஆனா நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் எல்லாம் திட்டம் போடுறோம். வளனர் அப்படி இல்லை, சூசேப்பர் அப்படி இல்லை. கடவுளுடைய திட்டத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தார். அதான் கடவுளுடைய திட்டம். அவர் என்ன நினைச்சிருந்தாருன்னு சொன்னா, ரைட், நல்ல சான்ஸ், எனக்கு 33 வயசு, அந்த பிள்ளைக்கு 15 வயசு. சோ அதை ஒரு பெருசா கதைக்கவும் மாட்டாங்க. ஆனா அதை மறைவாக விலக்கி விட வேண்டும் சொல்லி அவர் தனியாக ஒரு திட்டம் போட்டிருந்தார். ஆனா கடவுளுடைய திட்டம் அப்படி இருக்கே இல்லை. இல்ல, அப்படி இல்லை. அவள் கருவுச்சி சூயாவினால ஏற்றுக்கொள். கடவுளுடைய திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்பானவர்களை. இன்னைக்கு அதனாலதான் எங்களுடைய திருச்சபையும் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள்ல இருக்கு. இன்னைக்கு எங்களுடைய திருத்தந்தைக்காக நாங்க மண்டாட வேண்டும் என்று சொன்ன தூய வளனர் எங்களுடைய உலக திருச்சபையினுடைய பாதுகாவலர். எங்களுடைய திருத்தந்தைக்கு பயங்கரமான ஒரு சவால் போய்கொண்டிருக்கு. அதாவது ட்ரம்போட மோதிக்கொண்டிருக்கிற அமெரிக்க நாட்டினுடைய தலைவரோட பயங்கரமா மோதிக்கொண்டிருக்கிற ட்ரம்ப் ஒரு கட்டத்துல சொல்லிட்டான், நீங்கள் போப் மாத்திரம்தான், நீங்க உங்களுடைய சமய காரியங்களை மாத்திரம் பாருங்க என்று சொல்லியாச்சு. திருத்தந்தை அப்படி இல்லை. இல்ல, நீங்கள் செய்கின்றது செபமும் இல்லைன்னு சொல்லி அவருக்கு ட்ரம்புக்கு தலையில அடிச்ச மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு சொல்ற, மண்டாடுங்க, இது இறைவனுடைய திட்டம் அல்ல.
அதாவது என்னன்னு சொன்னா அந்த ட்ரம்ப் அங்க அவருடைய ஆபீஸ்ல இருக்கிற பார்த்தா அதுல ஒரு ஒரு 20-25 அவருடைய என்னன்னு சொல்ல அதுக்காக மன்றாடுகின்ற சகோதரர்கள் போய் அவருடைய தலையிலே உடம்புல எல்லாம் கை வச்சவர்களுக்காக மன்றாடுகின்ற மண்டாடி போட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா சண்டையில தொடர்ந்து போங்கோ, ஈரான அடியுங்கோ. அப்ப அவங்களுடைய திருத்தத்தை என்ன சொல்ற? War is not a sacred thing. சண்டை ஒரு பரிசுத்தமானது ஒன்று அல்ல. சண்டையால நீ சாதிக்க முடியாது. அமைதிதான் பரிசுத்தமானது. அப்ப நிப்பாட்டு. அவர்கள் செய்தது செபம் அல்ல. அழிப்பது, கொல்வது, எல்லாத்தையும் உடைப்பதுதான் செபம் இல்ல. பயங்கரமா அவர் என்னத்தை சொல்லுவார்? இது இறைவனுடைய திட்டம் அல்ல என்று சொல்றாரு. ஆண்டவருக்குள்ள பிரியமானவர்கள், இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கு. நாங்கள் இறைவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நாங்கள் மனுஷர்கள் நாங்கள் திட்டங்களை போட்டுட்டு அந்த திட்டத்துக்குள்ள கடவுள் விழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் இந்த உலகத்துல எல்லாம் மாறி நடக்குது, எல்லாம் மாறி நடக்குது. ஆண்டவருக்குள்ள பிரியமானவர்களே, தூய வளனார போல நாங்கள் இறைவனுடைய திட்டத்துக்கு மௌனிகளாக இருப்பது மேலானது. இறைவனுடைய திட்டத்துக்கு மாத்திரம் மௌனிகளாக இருப்பது நல்லது. ஏனென்று சொன்னா இறைவனுடைய திட்டத்துக்கு முழுமையான மௌனத்தினூடாக விடையளித்தவர் தூய வளனார். மூன்றாவது முழுமையுமாக தூய வளனார் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார். என்னதான் இருந்தாலும் கடவுளுடைய திட்டம் என்று சொன்னா கடவுளுடைய அருட்கரம் என்னோட இருக்கும் என்று சொல்லி அந்த முழுமையான அந்த பெரியதொரு அதாவது மீட்பு ரட்சணிய வரலாற்றினுடைய மிக பெரியதொரு வகைபாகத்தை எடுத்துக்கொண்டு கடவுள நம்பிக்கையோட நகர்ந்து கொண்டிருந்தார். ஆண்டவருக்குள்ள பிரியமானவர்களை, எங்களோட வாழ்க்கையில் ஒரு சின்னதொரு அசௌகரியம் வருகின்ற பொழுது, நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று வந்தவுடனே நாங்கள் எங்களுடைய விசுவாசத்துல நாங்கள் ஆட்டம் காணுகின்றவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எதிர்பார்ப்பது அல்லது நாங்கள் நினைப்பது எங்களுடையதுக்கு அமைவாக அது நடக்கவில்லை என்றோன்னு எங்களுடைய விசுவாசம் வினாவாக தளம்பலுடையதாக மாறிக்கொண்டு வருகிறது. நாங்கள் அதுல ஆட்டம் காணுகின்ற மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் தூய வளனார் எந்த நிலையிலும் அந்த அந்த அதாவது அந்த கனவில எச்சரிக்கப்பட்டது, அந்த கனவை அவரை ஏற்றுக்கொண்டார். அதுல ஆழமான அவர் என்ன நினைச்சாருன்னு சொன்னா அது கடவுளுடையது சொல்லி கடவுளை கெட்டியாக பிடிச்சு கொண்டார். இன்னைக்கு நாங்க கேட்கணும், எங்களுடைய வாழ்க்கையில நாங்க உண்மையாகவே கடவுள்ல நம்பிக்கை உள்ள மனுஷர்களாக இருக்கிறோமா? நாங்க கடவுள்ல நம்பிக்கை உள்ள மனுஷர்களாக இருந்தா பெட்ரோலை சேமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெட்ரோல் தாராளமாக இருக்கு. ஆனா அதுல இருக்கிற பெட்ரோல் வங்கில உள்ள பெட்ரோல் பார்க்க எங்கட வீடுகள்ல இருக்கிற பெட்ரோல் கூட பாக்குறாங்க. நான் விதிவிலக்கு இல்லை, நான் விதிவிலக்கு இல்லை. ஏனென்று சொன்னா அவன் நம்பிக்கை. அவன் சொல்றான், நான் இந்தியாவோட கதைச்சிட்டேன், சைனாவோட கதைச்சிட்டேன், கொஞ்சம் பெட்ரோல் வருகிறது, ஆனா இந்த தண்ணி இதுக்குள்ள பக்குவமா தான் வச்சிருக்கேன். ஏன்னா ஓட இல்லாட்டிக்கு இல்லாம போனா என்ன செய்யறது? போனா என்ன செய்யறது? இருக்கிறதா? சுனாமி வந்துச்சு, செத்தா போகலாம். நாங்க காப்பாற்றப்பட்டோம் தானே. கோவிட் வந்துச்சு, எல்லாமே மூடினதா கிடந்துச்சு, செத்தா போயிட்டோம், ஓடினது தானே. 2009 17-18 நாடுகள் எல்லாம் வச்சு அடிக்க முடிஞ்சது. எங்கட தமிழன் வாழ்க்கை என்று நினைச்சோம், முடிஞ்சதா? இருக்கிறாங்க. ஏதோ ஓடுறோம் சொன்னா ஆண்டவர் இருக்கிற, ஆண்டவர் எங்களை கொண்டு போற. இந்த நம்பிக்கை வேணும் என்பானவர்களே. இந்த நம்பிக்கை இருந்தா நாங்க சேமிக்க மாட்டோம். சேமிப்பு எல்லாம் சேகரிக்க மாட்டோம். தேவைக்கு அதிகமாக மற்றவனுக்கு தேவையானதை நாங்க அபகரிக்க மாட்டோம். அப்படியானது கூடாதானவர்களுக்குள்ள அது எங்களுடைய வெளிப்பாடுன்னு சொன்னா எங்களுடைய அவநம்பிக்கையினுடைய உண்மையான நம்பிக்கை இல்லாத தன்மையை வெளிப்படுத்துகின்றது ஆண்டவருக்குள்ள பிரியமானவர்களே. ஆகவே இந்த தூய வளனாருடைய திருநாளை கொண்டாடிக்க இந்த 3 பண்புகளையும் எங்களுடையதாக முயற்சி செய்வோம். ஒரு குடும்பத்தில நல்லதொரு வகிபாகத்தை வகிப்போம். அது குடும்பமாக இருக்கலாம், இங்கே இருந்தாலும் எங்களுக்கு தரப்படுகின்ற பொறுப்புகளை அதன் உச்சத்தை நாங்கள் செய்கின்றது. 2வதாக இறைவனுடைய திட்டத்துக்கு எங்களை முழு
முழுமையாக விட்டுக் கொடுப்போம். கடவுளுடைய திட்டம் வேலை செய்ய அதெல்லாம் நன்றாக இருக்கும். மூன்றாவதாக எங்களுக்கு எல்லாம் மிஞ்சிய ஒரு சக்தி இருக்கு, அதுதான் கடவுள். அவரில நம்பிக்கை வைக்கும். அவர் நிச்சயமாக எங்களை கொண்டு போவார். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.